நான் சாந்தா ஜெயராஜ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னி. இது ஒரு ஸ்வீட் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்களை இப்போது பார்க்கலாம். தக்காளி பழம் 300 கிராம், சர்க்கரை 200 கிராம், திராட்சை 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், 2 அல்லது 3 ஏலக்காய், பட்டை கிராம்பு சிறிதளவு, மிளகாய் பொடி தேவைக்கேற்ப, மஞ்சள் பொடி சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னி செய்ய தேவையான பொருட்களை இப்போது பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதில் ஒரு சாஸ் பேனோ அப்படி இல்லைன்னா ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன் எதுவாக இருக்கலாம் ஒன்று வச்சு அதில் முதல்ல தக்காளியை போடணும். தக்காளியை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி முதல்ல தக்காளியை அதில் போடணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற டேட்ஸ், தக்காளியை போட்டு அதுக்கப்புறம் டேட்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விடணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடணும். உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர், அப்புறம் 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், இவ்வளவும் போட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கிளறி விடுங்க. இது மிகவும் சுலபமான ஒரு செய்முறை ஸ்வீட் சட்னி. சின்ன குழந்தைகளுக்கு நல்லாவே இது பிடிக்கும். நியூட்ரிஷனல் வேல்யூவும் இதில் நிறைய இருக்குது. ஏன்னா பேரிச்சம்பழம் டேட்ஸில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் தக்காளியில் வந்து விட்டமின் சி இருக்குது. அதனால் இது நீங்கள் பயப்படாமல் சின்ன குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவர்கள் சாப்பிடலாம். ஆனால் இதில் ஓரளவு சர்க்கரை சேர்த்துருப்பதால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் இதை குறைவாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா டேட்ஸில் நிறைய சர்க்கரை இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டேட்ஸ் டொமேட்டோ ரெண்டும் நல்லா வெந்துகிட்டு இருக்கு, கொதிக்குது. இப்போ வந்து நீங்கள் சர்க்கரையை போடலாம். டொமேட்டோஸும் நல்லா வெந்து வர்றப்ப சர்க்கரை எல்லாத்தையும் நீங்கள் போட்டுடலாம். போட்டு இதை வந்து ஒரு அளவு கொதி வரும் வரையில் நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் வைக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைக்கணும். இந்த டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னி சாத வகைகளுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். அதாவது ஸ்பெஷல் பொருட்கள், சைட் டிஷ்ஷஸ் வந்து திஸ் இஸ் அன் அக்கம்பனிமெண்ட். இட்ஸ் நாட் அ சைட் டிஷ், இட்ஸ் அன் அக்கம்பனிமெண்ட். அக்கம்பனிமெண்ட்னா எப்போயுமே நீங்கள் கொஞ்சமாக தான் அதை எடுத்துக்கணும். இப்போ ஊறுகாய் நீங்கள் எப்படி தொட்டுக்குவீங்களோ அதே போல தான் இந்த சட்னியும் ரொம்ப குறைஞ்ச அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய இனிப்பு இருக்கிறதால ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் டேஸ் வித் ஸ்பெஷல் மீல்ஸ், நெய் சாதம், வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ வந்து இந்த டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னியை நீங்கள் ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னி நல்லா வெந்து ஓரளவு வத்தி அப்புறம் அது திக்னஸ் கூட இப்போ சரியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த cashew nuts and raisins இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இப்போவும் இந்த சட்னி ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த cashew nuts raisins போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் இந்த சட்னியை அடுப்பில் வச்சுருந்தா தாராளமாக போதும். இந்த ஸ்வீட் சட்னி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா ஒரு டின்னருக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால்
முதல் நாளோ அல்ல அப்படி இல்லைன்னா 2 நாட்களுக்கு முன்னாடியோ நீங்கள் செய்து வச்சிடலாம். செய்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சா ஏறக்குறைய 1 மாதத்துக்கு இது அப்படியே இருக்கும். டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னியில் ப்ரிசர்வேட்டிவாக இங்கே ஆக்ட் பண்ணுறது வந்து சுகர். ஏன்னா நாங்கள் சுகர் நிறைய போட்டிருக்கோம், அதனால அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இது ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பாதுகாக்கும். ஓகே, இப்போ டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னி தயாராகிடுச்சு. டேட்ஸ் அண்ட் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதனுடைய டெக்ஸ்டர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். கொஞ்சம் இதை விட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாப்பிட்றது எப்போவுமே இது கொஞ்சமாக சாப்பிடுங்க.